தூக்கிட்டு போயிட்டாரு. அலிக்கு கபர் எங்கேயுமே கிடையாது, கண்டுபிடிக்க இயலாது. அலியுடைய அடக்க ஸ்தலத்தை மறைத்து விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அது அலிய அல்லாஹ் வந்து வானத்துக்கு உசத்தி கொண்டான் அப்படின்னு கட்டுனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவுல நடக்குதா, யஸீதுக்கும் அவங்களுக்கு யுத்தம் நடக்குதா, அதுல ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்களா, இதெல்லாம் ஒரு காரணமாக ஆக்கி கொண்டு ரொம்ப பயங்கரமான முறையில இட்டு கட்டி ஒரு மனிதனை கடவுள் நிலைக்கு உசத்தி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னு சொன்னா அவங்க அல்லாஹ் மாதிரி, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலான மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் கதைகளை வந்து கட்டி விட ஆரம்பிக்கிறார்கள். இப்படி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தான் எப்ப ஹசன் ஹுசைனுடைய கர்பலா எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த 200வது ஆண்டில் ஹிஜ்ரி 200வது ஆண்டுல வாழக்கூடிய அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க காலத்துல இந்த சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப வேரூன்றி விட்டது. இந்த சித்தாந்தம் அலிய வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிறது, அலிய வந்து இறைவனுக்கு நிகராக ஆக்குவது, நபிகள் நாயகத்தை விட ஓவராக புகழ்வது, சஹாபாக்களை எல்லாம் திட்டுவது, அலியை தவிர அலிக்கு சப்போர்ட்டா இருந்தவர்களை தவிர மற்ற எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு காபிராகி விட்டார்கள் என்று சொல்வது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அஹ்மது இப்னு ஹம்பல் இன்னும் பல அறிஞர்கள்லாம் இருந்து கொண்டு இந்த ஷியாவுக்கு எதிராக நாம இருக்கிறோம், இந்த ஹாரிஜியாக்களுக்கும், ஹாரிஜியா என்ன செய்யறான், ஒரே அடியா அலி எதிர்க்கிறான், இந்த ஷியாங்கிறவன் என்ன செய்யறான், ஒரே அடியா அலியை ஆதரிக்கிறோங்கிற பேர்ல எல்லாம் மீறி போறான். நடுவுல இருக்குதுன்னா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாம் சுன்னத்துப்படி நடக்கணும். ஷியாங்கிறவன் சுன்னத்தை பேண மாட்டேங்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை விட்டுறான், மன இச்சைப்படி தீர்ப்பு வழங்குகிறான், ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை சிதைக்கிறான். நாம என்ன செய்யணும், சுன்னத்துப்படி நடக்க வேண்டும். ஜமாஅத்னா ஜமா சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த அனைவரையும் மதிக்க வேண்டும். சில சஹாபாக்கள் காபிர்கள், சில சஹாபாக்கள் கெட்டவர்கள், சில சஹாபாக்கள் நல்லவர்கள் சொல்லி சஹாபாக்களை பிரிச்சு பார்க்க கூடாது என்று அப்பதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்ம அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத் நம்ம எல்லாம், அவங்க ஷியா, நாம யாரு, சுன்னத்துப்படி நடக்கிறவங்க, அவங்க சுன்னத்தை புறக்கணிக்கிறவங்க, நாம சுன்னத்துப்படி நடக்கிறவங்க என்கிற பெயர்ல அந்த 200வது ஹிஜ்ரி 200வது ஆண்டில் வாழக்கூடிய அறிஞர்கள் தான் இந்த பேரை சூட்டுறா. அதுக்கு முந்தி கிடையாது இந்த பேர். ஹிஜ்ரி 200க்கு முன்னாடி வரைக்கும் அஹ்லு சுன்னத்தோ அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தோ சுன்னத்து வல் ஜமாஅத்லாம் கிடையாது. எப்ப வருது, இந்த ஷியாங்கிறவன் வந்து அளவுக்கு மீறி மனிதனை இறைவனுடைய நிலைக்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு போன பிறகு அவன் தேர்ந்து நாங்க தனிச்சு நிக்கணும், அவனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும் என்பதற்காக இவங்க சூட்டிக் கொண்ட பெயர் என்ன, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். அப்ப இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்ங்கிறது என்னன்னு விளங்குதா, இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் தான் சுருக்கமா சன்னின்னு சொல்லுவாங்க. சன்னி ஜமாஅத். இந்த சன்னிக்கு ஆப்போசிட் என்ன, ஷியா ஜமாஅத். ஷியா சன்னி சண்டை நடக்குதா இல்லையா பாகிஸ்தான்ல எல்லாம், ஷியா சன்னி சண்டை நடக்கும்லங்க. இந்த ஷியா சன்னிங்கிற இந்த சண்டைக்கு எல்லாம் அடிப்படை என்ன, இந்த சுன்னத் ஜமாஅத் ஷியாங்கிற அடிப்படையில இந்த வேறுபாடு வருகிறது. இப்ப நீங்க என்ன எதுக்கு இதை நம்ம சொல்றோம்னு கேட்டா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத ஒரு பெயர், அவங்க இறந்து போய் அபூபக்கர் உமர் உஸ்மான் காலத்துல எல்லாம் இல்லாத ஒரு பெயர், 4 கலீஃபாக்களுடைய காலத்துல இல்லாத ஒரு பெயர் இப்ப ஏற்படுது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஷியாக்கள்ல இருந்து அவங்க எல்லா மார்க்கத்தை விட்டு கடந்து எங்கேயோ போயிட்டாங்க, அவங்கள இருந்து நம்ம வேறுபட்டு நிக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த பெயரை என்ன செய்யறாங்க, சூட்டிக் கொள்றாங்க. வழங்கிருச்சா, இது வரலாறு. இப்ப நம்ம வருவோம். அப்ப வந்து இந்த சுன்னத் ஜமாஅத்துடைய மற்ற டீப்பான விஷயங்கள் அப்புறம் பார்த்துக்குருவோம். சுன்னத் ஜமாஅத்தினுடைய பேசிக் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஷியா கொள்கை எதிர்க்க வேண்டும். நல்லா வழங்குதா உங்களுக்கு, ஷியாவை எதிர்க்கிறதுக்கு பெயர் தான் சுன்னத் ஜமாஅத். வரலாற்றுப்படி யாரெல்லாம் ஷியா கொள்கை எதிர்க்கிறார்களோ அவங்களெல்லாம் தான் சுன்னத் ஜமாஅத். யாரெல்லாம் ஷியா கொள்கையை ஆதரிக்கிறாங்களோ அவங்க ஷியா ஜமாஅத் தானே தவிர அவங்க சுன்னத் ஜமாஅத்தை இருக்க மாட்டார்கள். இதுதான் பேசிக். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப சுன்னத் ஜமாஅத் என்று சொல்லிக்கொண்டு போர்டு போட்டுக்கொண்டு பள்ளி வாசலுடைய நிர்வாகங்களை கையில வைத்துக் கொண்டு நீ வெளியே போ நான் வெளியே போன்று விரட்டி கொண்டிருக்கிறார்களே, இந்த போலி சுன்னத் ஜமாஅத்துக்காரர்களுடைய கொள்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அப்படியே அச்சரம் பேசாமல் ஷியா கொள்கை இருக்குதா இல்லையா? ஷியா என்ன கொள்கையை வைத்திருந்தானோ அந்த கொள்கையை அப்படியே கடைபிடிக்கிறவன் எப்படி சுன்னத் ஜமாஅத்தா இருக்க முடியும்? வரலாற்றுப்படி மார்க்கத்தில் இந்த பேருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது.
வரலாற்றுப்படிதான் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த பேரை சொல்லணும்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. விரும்பினா சொல்லிட்டு போங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க. ஆனா யாரு சொல்லணும்? யாருக்கு அந்த தகுதி இருக்கிறது? ஷியா கொள்கையை எதிர்க்கிறவர்களுக்குத்தான் சுன்னத்து ஜமாத் என்பது பொருந்தும். இப்ப நான் உங்களுக்கு சில ஷியா கொள்கையை சொல்றேன். அந்த ஷியா கொள்கை இந்த சுன்னத் ஜமாத்துக்காரங்கள்ட்ட இருக்குதா இல்லையா? அதை நீங்க பாருங்க. என்ன ஷியா கொள்கை? ஷியா சொல்லுகிறான், இறந்து போன ஆட்களுக்கு பவர் இருக்கிறது. இறந்து போன ஆட்களுக்கு கபரை கட்டலாம், இறந்து போன ஆளுடைய சமாதியில போய் கும்பிடலாம், இறந்து போன ஆளுடைய சமாதியில போய் சஜிதா பண்ணலாம் என்பது யாருடைய கொள்கை? ஷியாவுடைய கொள்கை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய தலை ஒரு பக்கம் அடக்கம் செய்யப்படுகிறது, உடம்பு ஒரு பக்கம் அடக்கம் செய்யப்படுகிறது. அங்க போய் சஜிதா செய்த கூட்டம் எது? இந்த ஷியா கூட்டம். அவருக்கு சமாதியை கட்டின கூட்டம் எது? ஷியா கூட்டம். அப்ப ஷியாக்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, செத்து போன ஆட்களை வணங்குவது ஷியாக்களின் கொள்கை. செத்து போன ஆட்களுக்கு இறைத்தன்மை இருக்கிறது என்று சொல்வது ஷியாக்களுடைய கொள்கை. செத்து போன ஆட்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் விட்டது என்று சொல்வது ஷியாக்களின் கொள்கை. நீ சுன்னத் ஜமாத்னு சொல்லக்கூடியவன் தானே தர்கா வச்சுக்கிட்டு இருக்கிற. நீ சுன்னத் ஜமாத்தா? வரலாறு படி நாங்க சுன்னத் ஜமாத்தா? பேர தனப்பா நீங்க சுன்னத் ஜமாத்னு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீ சுன்னத் ஜமாத்னா என்ன பண்ணனு? அன்றைக்கு 200 ஹிஜ்ரி 200ல இருக்கக்கூடிய அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்ற அறிஞர்கள் எப்படி ஷியாக்களை எதிர்த்தார்களோ, ஷியாக்களுடைய சமாதி வழிபாடுகளை எதிர்த்தார்களோ, கபர் வணக்கத்தை எதிர்த்தார்களோ, அப்படி நீங்கள் எதிர்க்கிறீர்களா? கபரை கட்டுகிறீர்களா? கபருக்கு விழா கொண்டாடுகிறீர்களா? ஈரான்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் சமாதி வழிபாட்டு இருப்பான், கபர்களை கட்டி கொண்டிருப்பான். நம்ம நாட்டில் கூட 800 வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்களே முஸ்லிம் மன்னர்கள், அதுல பாதி பேர் ஷியா. அவன் கொண்டாந்து ஷியாவா இருந்த காரணத்தினால ஊருக்கு ஊரு கபரை கட்டி வச்சான். கபருக்கு இந்த 10 ஏக்கர் எடுத்துக்க, இந்த 200 ஏக்கர் எடுத்துக்க, இந்த கண்ணுக்கு தெரியற வரைக்கும் இந்த அப்பாக்கு வச்சுக்க, அப்பா இந்த மகா அவுளியாக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி யார் வச்சான்? நம்ம நாட்டு ஆண்டாங்கில முஸ்லிம் மன்னர்கள் பெயர் தாங்கிகள். இந்த பெயர் தாங்கி மன்னர்கள் இந்த தர்காக்களுக்கெல்லாம் மானியம் கொடுத்தார்கள். அவன்லாம் ஷியா. அப்ப ஷியா கொள்கையில உள்ளவர்கள் அந்த கருத்தை கொண்டாந்து நம்ம சமுதாயத்தில் திணித்தார்கள். அப்ப நீ சுன்னத் ஜமாத் நிஜமான சுன்னத் ஜமாத்தா இருந்தால் நீ என்ன செய்யணும்? ஷாஃபி இமாம் என்ன செய்தார்களோ அதை செய்யணுமா இல்லையா? அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்க காலத்துல இந்த பேர் வருது. அஹ்மத் இப்னு ஹம்பல் என்ன சொன்னாரோ அதை செய்யணுமா இல்லையா? ஷாஃபி இமாம் தன்னுடைய உம்முங்கிற கிதாபுல சொல்கிறார். என்ன சொல்றாரு? என்னுடைய காலத்திலே வாழ்ந்த ஆட்சியாளர்கள் ஷாஃபி இமாம் சொல்றாரு, அவர் எழுதின உம்முங்கிற கிதாபுல ஷாஃபி மதுஹப் மக்களை ஏமாத்துறார்களே, இவங்க ஷாஃபி மதுஹப்பும் கிடையாது. ஷாஃபி இமாம் சொல்கிறாரு, என்னுடைய காலத்திலே ஆங்காங்க இந்த ஷியா கூட்டம் கபர்களை கட்டி வைத்திருந்தது. என் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அந்த சமாதிகளை எல்லாம் இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கினார்கள். என் காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் யாரும் அதை ஆட்சேபிக்கவில்லை அப்படின்னு எழுதுறாரு. யாரு? ஷாஃபி இமாம் எழுதுகிறார். அப்ப என்ன விளங்குது? அந்த காலத்துல ஷியாக்களுடைய ஆதிக்கத்துல அங்கங்க கபர்களை கட்டிவிட்டாங்க. செத்து போன ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? கபரை கட்டி வச்சு சமாதியை கட்டி வச்சு வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அத ஷாஃபி இமாம் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இடிச்சு தகர்க்கிறாங்க. அஹ்லு சுன்னத்து ஜமாத் ஆட்சியாளர்கள் இடிச்சு தகர்க்கிறாங்க. அன்னைக்கு இருந்த சுன்னத் ஜமாத் அறிஞர்கள் என்ன செய்யல? அதை யாருமே ஆட்சேபிக்கல. நல்ல காரியம் செஞ்சீங்க, ஷியாக்களுடைய கொள்கையை தகர்க்கிறீங்க என்று சொல்லி எல்லாரும் பாராட்டினார்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய உம்மு என்ற கிதாபுல எழுதுறாங்களே. அப்ப எது ஷியா கொள்கை? உங்க ஊர்ல தர்கா இருக்கா? புதுமடத்துல இருந்தா நீ ஷியா. உங்க ஊர்ல தர்கா கட்டி இருந்தால் நீ ஷியாவா சுன்னத் ஜமாத்தா? சுன்னத்து ஜமாத்துன்னா முதல் சுன்னத்துக்கு என்ன அர்த்தம்? சுன்னத்து என்றால் நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறை. நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறையை பின்பற்றுவியா? இட்டு கட்டி பொய்களை ஷியாக்கள் உண்டாக்குனான அந்த மாதிரி செய்ய போறியா? அதான் கேள்வி. சுன்னத்து என்ன சொல்கிறது? சுன்னத்துல நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழி என்ன சொல்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித். தங்கள் நபிமார்களுடைய சமாதிகளை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்ட யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். யகூதிகள் நசாராக்கள் செத்து போன இறந்து போன நபிமார்களுக்கு அடக்க ஸ்தலத்தில் கொண்டு போய் வணக்க ஸ்தலத்தை ஏற்படுத்தி அதை கும்பிட்டார்கள், அதை வழிபட்டார்கள்.
அதுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? மரணிக்கிறதுக்கு 5 நாள் இருக்கும்போது சொல்றாங்க. மரண வேதனையை துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? எனக்கு முன்னாடி பல நபிமார்கள் இறந்து விட்டார்கள், அவங்களை எல்லாம் அடக்கம் செய்து விட்டு அங்கே ஒரு தர்காவை கட்டிவிட்டார்கள். அந்த மாதிரி வேலை எனக்கு செஞ்சிடாதீர்கள், அது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்களே. அப்ப நீ சுன்னத்து ஜமாஅத்தா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த சுன்னத்தை நீ பேணி இருக்கணுமா இல்லையா? லா தத அலல் அர்லி கப்ரம் முஸ்லிமன் இல்லா சவைதஹு, இந்த மதீனா மண்ணிலே எங்கெல்லாம் சமாதிகள் உயரமாக கட்டப்பட்டிருக்கிறதோ அதை இடிச்சு தரமட்டமாக்காம விடாத. மனுஷனை வணங்க சொல்றக்க நான் வந்தேன், ஒரு இறைவனை வணங்க சொல்வதற்கு நான் வந்திருக்கிறேன். நீங்க செத்து போனால போச்சு வச்சுட்டு அவர் வணங்குவீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தத அலல் அர்லி கப்ரம் முஸ்லிமன் இல்லா சவைதஹு, பூமியில எங்கெல்லாம் சமாதிகள் உயரமாக கட்டப்பட்டிருக்கிறதோ இடிச்சு தரமட்டமாக்காம விடாத என்று